வெல்கம் டு சுபாஸ் கிச்சன்ஸ். இன்னைக்கு நம்ம சாம்பார், வாழைக்காய் வறுவல், சாதம் டக்குன்னு, அதாவது கடையிலேருந்து வந்த உடனே 1 மணி நேரத்தில் செஞ்சு நம்ம டக்குன்னு, வெயில் சீசன் ஆரம்பிச்சாச்சு இல்லையா, ரொம்ப நேரம் இல்லாமல் டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு வெளியே போயிடுற மாரி. ஒரு அடுப்பில் சாதம், ஒரு அடுப்பில் பருப்பு ஆயிட்டுருக்கு. இப்போ நான் சாம்பாருக்கு தாளிக்க போகிறேன். கடுகு போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 காஞ்ச மிளகாய், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் போடுறேன். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பருப்பு வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம இப்போ சாம்பாருக்கு தாளிச்சாச்சு. தாளிக்கிறது எண்ணெய், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு இப்போ இது போயிட்டுருக்கு. இந்த இது இப்போ அடுத்தது தக்காளி போட போகிறோம். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போடணும். தக்காளி மேஷ் ஆகணும். தேவைக்கேற்ற உப்பு. இப்போ இது வதங்கிட்டு இருக்கு. வதங்கி முடிச்சோடனே அடுத்தது உங்களுக்கு என்ன ஸ்டேஜ்ன்றதை நான் சொல்கிறேன். வதங்கியாச்சு. கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வைக்கணும். அப்படியே வச்சோன்னா கருத்து போயிடும். அதனால கத்திரிக்காயில் வந்து இப்படி போட்டுருக்கு. தண்ணியில் போட்டு இது எடுத்து போட்டுருக்கு. 3 கத்திரிக்காய். ஒரு 2 முருங்கைக்காய். இன்னைக்கு நம்ம கிட்ட கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் இல்லையா, அதனால கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுருக்கோம். இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம குக்கரில் ஒரு விசில் வைப்போம். 1 விசில் 2 விசில் வச்சாதான் அந்த சாம்பார் நல்லாயிருக்கும். அதனால ரொம்ப ஏதாவது இதுலேருந்து கொஞ்சம் வதங்கணுமே தவிர ரொம்பலாம் அது கிடையாது. வேகணும்னு கூட இருக்குது. சீக்கிரமாக பண்ணணும் இல்லையா, அதனால் இப்போ காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. காய் வதங்கினோடனே தான் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. சாம்பாருக்கு ரொம்ப போடக்கூடாது. ஒரு ஸ்பூன் பாரத் மசாலா, நம்மளோடது குழம்பு மிளகாய்த்தூள். நல்லா வதக்கிக்கணும். எல்லா இடத்துலையும் அந்த மிளகா பொடி வந்து நல்லா வைக்கணும். இப்போ புளியை கரைச்சி விடணும். புளி வந்துட்டு சாம்பார்னால ரொம்பலாம் போடணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன லெமன் சைஸோட கம்மி தான். எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் சைஸ். ஏன்னா தக்காளி நம்ம போடுறோம் இல்லையா, நாட்டு தக்காளி போடுறோம், அதிலும் புளிப்பு இருக்கும். அது இல்லாமல் இந்த வெயிலுக்கு நிறைய புளி சேர்க்க வேணாம். அதில் தக்காளி நிறைய இந்த டைமில் சீப்பாகவும் இருக்கும். நிறைய தக்காளி யூஸ் பண்ணிக்கணும் வெயில் டைமில். கொதிக்கணும். கொதிச்ச உடனே குக்கரில் போட்டுற வேண்டியதான். குக்கரில் போட்டு 2 விசில். பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/4 கிலோ பருப்பு. சாம்பாருக்கு கொஞ்சம் பருப்பு நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
நிறைய இருந்தால் தான் நல்லா இருக்கும். இது சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்காக இருக்கு இல்லையா, இந்த டைமில் மிச்சம் இருக்கிற அந்த புளி கரைசலை இதில் விட்டு ஒரு லைட்டாக வாஷ் பண்ணி இதில் விட்டோம்னா அந்த தண்ணி மேனேஜ் ஆகிடும். எப்படி இருக்கு? ஒரே ஒரு விசில், அவ்வளோதான். உப்பு போட்டிருக்கோம், ஒரு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. இந்த டைம்ல நமக்கு கடைசியா ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அப்புறமும் போட்டுக்கலாம், இருந்தாலும் இந்த டைம் கரெக்டா இருக்கும். அவ்வளோதான், ஒரு விசில், ஒரே ஒரு விசில். சாம்பார் ஆயிடுச்சு பாருங்க. ஒரே ஒரு விசில் தான் போட்டேன். இப்படி எல்லாம் வெந்து இதுவாக இருக்குது. இப்போ இந்த டைமில் கொஞ்சோண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோன்னா சாம்பார் ரெடி. ரொம்ப ஈஸிங்க சாம்பார், அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக வாட்டர் எக்ஸ்டேட் செம்மையாக இருக்கும் சாம்பார். நீங்களும் இந்தமாதிரி சாம்பார் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.